அதான் மக்களே என்னடா காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆஹா ஒளி வந்து விட்டது அப்படின்ற மாதிரி டக்குன்னு தலைவன் கண்ணில் பட்டான். இவரை பார்த்து விஜய் அவர்களே வந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. டிவிகே தலைவர் விஜய் அவர்களே கூப்பிட்டு பாராட்டிருக்காரு. எத்தனை பேர் ரோட்ல பேசுறீங்க, மைக்ல பேசுறீங்க, உங்களை யாருன்னா கூப்பிட்டு பாராட்டிருக்காரா? இல்ல. ஏன்னா தலைவன் செஞ்ச வேலை அந்த மாதிரி. அந்த மாதிரியான ஒரு தொண்டன் நீங்க யாரும் பார்த்துக்க முடியாது. அவர் என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்றத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேலையை பத்தி எனக்கு வேலை எல்லாம் எனக்கு தலைவர் போனேன் வேலை போயிடுச்சுன்னு போய் சொன்னா தலைவர் வேலை கொடுத்துருவாரு. பைத்தியக்காரனே சொல்லியிருக்காங்க. என்னப்பா நீ பைத்தியக்காரன் மாதிரி நம்ம ஹெல்மெட்ல இருந்து எல்லாம் பாரு விஜய் வராரு தமிழக வெற்றி டிவி எது பேசினே இருக்கட்டும். உங்க வேலை மக்களோட செல் மக்களோட நில் இது மட்டும்தான். அந்த மக்களுக்கோசம் நாங்க ப்ரொடக்ஷன் எடுத்த கேஜிஎஃப்னு ஒரு படம் இருக்கு இல்லையா? ஆமா, மிகப்பெரிய வெற்றி இல்ல. அந்த படத்துல நேரடியா பாராளுமன்றத்துல போய் சொல்ற காட்சி கொடுத்துற சென்சார் டீமுக்கு என் தலைவர் இந்த படத்தை கொடுக்க சென்சார் டீமுக்கு இன்னும் இருக்குப்பா. நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவர்னா ஒருத்தர் தான். தகிரி இருக்கிறதுங்களா? கருப்பு சட்டை போட்டு சிபிஐ இது உள்ள போறது தகிரி இருக்கா? வணக்கம் மக்களே. பாத்தீங்கன்னா ரோட்ல போகும்போது அண்ணனை பார்த்தோம். வண்டி சீட்டு ஹெல்மெட்டு அவர் கழுத்துல பக்கம் பாத்தீங்கன்னா விசிலு முழுக்க தாவேக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர். ஆனா எப்படி இந்த யோசனை எல்லாம் வந்துச்சு? நான் வந்து கிட்டத்தட்ட தலைவர் விக்கிரவாண்டி மாநாடு அறிவிச்சார். கொள்கை தலைவர்கள் நம்ம கட்சி கொடி அறிமுகம் எல்லாம் நிறைய விஷயம் பண்ணாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா மாநாடுக்கு அப்புறம் இது பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சுகி பேக் வச்சு பண்ணிட்டு இருந்த பேனர் மாதிரி ஒட்டி, அதுக்கப்புறம் பாக்ஸ் வச்சு நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு நிரந்தரமா இருக்கும்னு சொல்லி நான் பாக்ஸ் வச்சு பண்றேன். அப்புறம் இதை பார்த்து தலைவரே கூப்பிட்டு பேசியிருக்காரு. அப்ப எப்பவுமே கட்சி நிகழ்ச்சினா நான் போயிடுவேன். எல்லா நிகழ்ச்சி வர இது வந்து தொடர்ந்து நான் வேலை செய்யற இதுக்கும் இது வந்து நம்ம நிகழ்ச்சிக்கோசரம் பண்றது கிடையாது. நான் என்னோட வேலையிலயும் என்னோட இது கம்ஃபர்டபுளா இந்த வேலைக்கு நான் அப்படி வேலையோட சேர்த்தா பண்ணிட்டு இருக்கேன். நான் மக்கள் கிட்ட எவ்வளவு சீக்கிரம் ரீச் பண்ண முடியும் அவ்வளவு சீக்கிரம் ரீச் பண்ண. இப்ப விசில் சின்ன அறிவிச்சோடனே விசில் சின்னத்தை சிம்பிளையும் போட்டு நான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு தலைவருக்கோசரம் தான். தலைவர் முகத்துக்கு மட்டும் தான். தலைவர் 2026ல முதல்வரா ஆகணும். அது மட்டும்தான் எங்களோட குறிக்கோளே நோக்கமா இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க விஜய் ரசிகர்னு இதுலயே தெரியுது. பைக்கு ஹெல்மெட் விசில் டிஷர்ட் முத கொண்டு இப்படியே பண்றீங்களே. வேலையில அது மாதிரி இருக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் அது இல்லையா? நான் வேலையில இருக்கும்போது யூனிஃபார்ம்ல தான் இருப்பேன். மற்றபடி இது எல்லாமே இருக்கு. எனக்கு வேலையை பத்தி எனக்கு வேலை எல்லாம் எனக்கு தலைவர் போனேன் வேலை போயிடுச்சுன்னு போய் சொன்னா தலைவர் வேலை கொடுத்துருவாரு. பிரச்சனை இல்லை. வேலை எல்லாம் அதுக்கடுத்தா என் தலைவர் தான் எனக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் என் வீட்டுல கூட கேட்பாங்க என்ன நீ எவ்வளவு பேர் என்ன வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பைத்தியக்காரனே சொல்லியிருக்காங்க. என்னப்பா நீ பைத்தியக்காரன் மாதிரி ஹெல்மெட்ல இருந்து எல்லாம் நாங்க பாத்திருக்கோம். நிறைய கட்சிக்காரங்க எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா வந்து என் தலைவருக்கோசரம் பண்ற தலைவர் குறிக்கிட்ட சில வருஷம் இப்போ நாங்க இந்த பிப்ரவரி 2 வந்தா 3 வருஷம் 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். நம்ம தலைவருக்கு ஜூன் மாசம் அவர் 22 பிறந்த நாள் அன்னைக்கு அவர் முதல்வரா இருப்பது அது உறுதி. அது மட்டும் தான் எங்களோட இலக்கு. தலைவர் வந்து பார்த்து கேட்டது வந்து என்ன நண்பா என்ன நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் பைக்ல நீங்க பண்ணிட்டு வரது போறது கேட்டாரு. அப்புறம் நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டு ஃபேமிலி பசங்க எல்லாம் படிக்கிறாங்களா நல்லா விசாரிச்சாரு. ஓகே நம்ம அடுத்த கட்டம் நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, இப்ப தொடர்ந்து நீங்க பெரிய பரப்புரையில ஈடுபட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் பதவியோ அந்த மாதிரி பொறுப்பு? எனக்கு பதவினா இப்ப நான் இந்த தென்சென்னை தெற்கு மாவட்டம் தான். எனக்கு மாவட்டம் வந்து தாமோதரன் ராமன் சொல்லுவாங்க. அவரோட இதுலதான் இருக்கேன். எனக்கு வந்து அந்த மயிலாப்பூர்ல 125 வட்டத்துல வட்ட செயற்குழு உறுப்பினர் போட்டிருக்காங்க. வட்ட செயற்குழு உறுப்பினர். ஆமா. சரி, நான் இப்ப நீங்க டெலிவரி ஒர்க் பாக்குறீங்க. போற இடத்துல 4 பேர் வெவ்வேறு கட்சிக்காரர் இருக்கிற இடத்துலயும் டெலிவரி பண்ண வேண்டியதா இருக்கும். எனக்கு அது அந்த மோட்டிவேஷன் நான் பண்றது இது. நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் எல்லாமே எனக்கு வந்து நான் டைப் மாதிரி பார்ட்னர் தான். ஆர்டர் வரும். சிஎம் வீட்டுக்கு அந்த சித்தரஞ்சன் ரோட்லயே 2 ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கேயும் நான் போய் எடுப்பேன். பாப்பாங்க போலீஸ்கார் பாப்பாங்க எல்லாம் வைப்பாங்க. என்னப்பா சரி ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஒரு கரையை நம்ம பண்றோம். நம்ம வந்து யாருக்கும் வந்து இடைஞ்சல் இல்லாம பண்றோம். இடைஞ்சூர் பண்ணாதான் அவங்கள வந்து நம்மள வந்து தப்பான நம்ம இடையூறு இல்ல. நம்ம போற டெலிவரி கொடுக்குறோம். இந்த டெலிவரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு சந்துக்குள்ள போறோமா அந்த சந்துல தலைவர் விஜய் தமிழக வெற்றிக்காரங்க வந்து அவங்களே வாயிலே வருது இல்லையா? அது நம்ம வரவேற்கிறோம் இல்லையா? தமிழக வெற்றிக்காரன்றது எல்லாரும் டக்குன்னு சொல்லுவேன். பாரு விஜய் வராரு தமிழக வெற்றிக்காரர் டிவிக்கு. அப்போ வரும்போது நம்மளுக்கு அது வரும். அப்ப வந்து சின்ன குட்டையில பார்ப்பா விசில் சின்னம் போல தலைவருக்கு விசில் சின்னம் போல அந்த நம்ம சின்னத்தையும் நம்ம அறிமுகப்படுத்துறோம். நம்ம கொள்கை தலைவர்ன்றது எல்லாருக்கும் வந்து பிடிச்சவங்க தான். யாருக்கும் இந்த கொள்கை தலைவர்கள் அப்படியே சொல்லிருக்கலாம். வேலுநாச்சியம்மா வீரமங்கை வேலுநாச்சியார் காமராஜர் தந்தை பெரியார் இருக்காரு அம்பேத்கர் இருக்காரு. நம்ம வீரமங்கை அஞ்சலி அம்மாள் அவங்களை பத்தி சொல்லணும். அவங்க வந்து நம்ம வேலுநாச்சியார் எவ்வளவு தெரியும் தெரியாது. ஆனா அஞ்சலி அம்மாள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய கொள்கை தலைவர்னாலே எனக்கு வந்து அவரு ஃபர்ஸ்ட் விக்ரவாணி மாநாட்டுல கொள்கை தலைவர் யாரும் நினைக்காத கொள்கை தலைவர்கள் யாருமே நினைச்சிருக்க மாட்டார். திராவிட அரசியலை நோக்கி இல்ல எங்களுக்கு வந்து அவர் வந்து ஜாதி மத பாகுபாடு இல்லாத சமத்துவத்துக்கு உண்டான அரசியல். எல்லாரும் சமம். இதுல வந்து நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி எல்லாரும் சமமா இருக்கணும்.
எல்லாருக்கும் உண்டான அரசியல் தான் அவர் பண்ண போறாரு. யாருக்கும் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும் நிரந்தரமாக. எல்லாரும் வந்து நிறைய பேர் சொல்றாங்க வந்து அவருக்கு வந்து ஒண்ணும் தெரியாதுன்னா, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிற எங்களுக்குதான் புரியும். எங்களை வந்து நிறைய பேர் அவமானப்படுத்தாங்கல்ல, புரியுற என்னன்னா அவர் என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அன்னைக்கு லாஸ்ட் டைம் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து ஜேபிஆர் நிறுவனத்துல ஒரு மீட்டிங் ஒன்று பொதுக்குழு கூட்டம் மாதிரி பேசினாரு. அதுல என்ன சொன்னார்னா, எல்லாருக்கும் வீடு, அவங்க வீட்டுல ஒரு இருசக்கர வாகனம், அவங்க படிச்சிருக்கணும், டிகிரி படிச்சிருக்கணும்னு. இங்க இங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்படியே மாத்தி எல்லாருக்கும் வீடு தர போறாரு, எல்லாருக்கும் வண்டி தர போறாரு, எல்லாரும் டிகிரி படிச்சிருக்கணும். அவர் சொன்னது என்னன்னா, நீங்க இலவசம் சொல்லி ஒரு மக்களை நீங்க வரி பணத்தை வாங்கிட்டு அவங்கள தரக்குறைவா பேசாதீங்க. அவங்க சம்பாரிச்சு அவங்க வாங்கிப்பாங்க, அவங்க வீடு ஆகட்டும் வண்டி ஆகட்டும். அவங்களுக்கு உண்டான வழி என்ன இருக்குது, அவங்களுக்கு நல்லா படிச்சாதான் அவங்க வாழ்வாதாரம் முன்னேறும். அந்த வாழ்வாதார முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ அது எங்க தலைவர் சொன்னாரு. அதை புரிஞ்சுக்காதவங்க தான் சில விஷயம் பண்றாங்க. நாங்கெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கோம். எங்க தலைவர் சொல்றது அத்தனை பேரும் அந்த தொண்டனாவும் ஒரு தோழராவும் எல்லாரும் புரிஞ்சிருக்காங்க. யாருக்கும் வந்து புரியாத எல்லாம் புரிஞ்சு தலைவர் சொன்னது ஒண்ணு எதிர்த்து பேசுறோம், எதிர்த்து பேசினே இருக்கட்டும். உங்க வேலை மக்களோட செல், மக்களோட நீல், இது மட்டும்தான் அந்த மக்களுக்கோசம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப ஜனநாயகன் வராம போச்சு, அதை பத்தி நான் என்ன சொல்றேன்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் படம் கிடையாது, அவங்களுக்கு தெரியாது ஒண்ணு கிடையாது. கேவிஎன் ப்ரொடக்ஷன் எவ்வளவு பெரிய படம். இதுக்கு ஒரு ஷார்ட்டா நான் சொல்றேன். என் தலைவர் அந்த இவங்க சொல்றாங்க நிறைய வந்து ராணுவத்தோட இது இருக்கு, அந்த இது இல்லைன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் எடுத்த கேஜிஎஃப்னு ஒரு படம் இருக்குங்க இல்லையா, ஆமா, மிகப்பெரிய வெற்றி இல்ல. அந்த படத்துல நேரடியா பாராளுமன்றத்துல போய் சுடுற காட்சி கொடுத்துற சென்சார் டீமுக்கு என் தலைவர் இந்த படத்தை கொடுக்குற சென்சார் டீமுக்கு இன்னும் அதுல ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லணும். இல்ல, அது ஏ சர்டிபிகேட் வேணும்ன்றாங்க, ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யூஏ வேணும்னு கேக்குறாங்க இல்லையா, அதனாலதான் சின்ன பிரச்சனை. எதுல ஏ சர்டிபிகேட் கேட்டாங்க? இதுக்கு வந்து ஏ சர்டிபிகேட் தானே, இதுக்கு கேஜிஎஃப்க்கு ஏ சர்டிபிகேட், இதுக்கு யூஏ கேக்குறதான பிரச்சனை. நம்ம தலைவர் எல்லாரும் வந்து பசங்கள்ல இருந்து வயசான குடும்ப படம் தான் எடுக்கிறாரு. ஃபேமிலி ப்ரொடக்ஷன் இதுல வந்து நீங்க சென்சார் டீம் எடுத்துங்க, ஆல்ரெடி இது டப்பிங் படம்ட்டாங்க. கேசரி இது சில அரசியல் தலைவருக்கு அரசியல் சில அரசியல் சொல்ல வேண்டியது. யாரும் வந்து அரசியல் விஜயகாந்த் அரசியல் எடுத்துக்காரு, எம்ஜிஆர் அரசியல் பேசிருக்காரு. அதெல்லாம் வந்து யாரும் வராரு கடைசி படம் ஒரு அரசியல் பேசுறதுன்னா அதுவே வந்து பெரிய குத்தமா ஆக்கி அந்த படமே வரவே இல்லைன்னா கூட என் தலைவர் சொல்லிடுறாரு, அவர் படம் வரலன்னா கூட எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. என் தலைவர் இனிமே வந்து தொடர்ந்து எங்களோட இருக்க போறாரு, மக்களோட இருக்க போறாரு. ஒரு படம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை படம் இருக்க போறாங்க, அதை பார்ப்பாங்க 1 மாசம் 2 மாசம் 3 மாசம். ஆனா என் தலைவன் இனிமே மக்களோடு மக்களா இருக்க போறாரு, மக்கள் கூடவே பயணிக்க போறாரு. இனிமே அவர் முகத்தை நாங்க தினதோறும் பாத்துட்டு இருப்போம், அவர் சொல்ற விஷயத்த நாங்க தினதோறும் கேட்டு அவர் சொல்றத செஞ்சுட்டே இருப்போம். இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. நீங்க வந்து நான் வந்து ஆக்சுவலா நான் சொன்னா அனைத்து தலைவரோட ரசிகன் இருந்தாலும் அதிமுகவுக்கு நான் பாக பொறுப்பாளரா 18 வருஷம் உழைச்சிருக்கேன். எனக்கு உழைப்புனா என்னன்னு தெரியும், கட்சினா என்னன்னு தெரியும். கட்சியை பத்தி தெரியாது கிடையாது. என் தலைவர் வந்து ஒரு நீங்க நிறைய பேர் இடத்துல பாத்துருப்பீங்க, பூத் ஏஜென்ட் சொல்லி என் தலைவர் அறிவிச்சப்பதான் நிறைய பேர் பூத் ஏஜென்ட் இவ்வளவு செய்யறாங்க, பூத் ஏஜென்ட்ட கூப்பிடுங்க, வாக்காளர் உறுப்பினர் சேர்க்கை சேருங்க. என் தலைவர் வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து சொல்லவே இல்லை விட்டார். நீங்க விருப்பப்படுறவங்க உறுப்பினர் சேருங்கன்னு சொல்லிதான் அவர் 2024 அவர் அறிமுகப்படுத்தவொடனே உறுப்பினர் சேர்ந்தாங்க. இன்னைக்கு 1,48,00,000 பேர் உறுப்பினரா இருக்காங்க. சொந்தமா அவங்களே ஓட்டர் ஐடி வச்சிருந்தா உறுப்பினர். நாங்க போய் சார் உங்க உறுப்பினரை போட்டுங்க, ஓடிபி சொல்லுங்க நாங்க கேட்கல. அவங்க எல்லாம் சொந்தமா அவங்களே சுய முடிவோட நான் இந்த வாட்டி நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொல்லி அவங்களா உறுப்பினர் சேர்ந்தவங்க தான். இன்னைக்கு கழகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரை வந்து அடிமட்ட தொண்டன் தான், யாரும் வந்து பணக்காரெல்லாம் கிடையாது, எல்லாம் ஏழை தான். அவங்க எல்லாம் வரணும், நல்லது செய்வாங்க, அவங்க மக்களோட மக்களா இருக்கிறாங்க, மக்கள் கஷ்டம் தெரிஞ்சவங்க, மக்களுக்காக அவங்களோட பயணம் தொடரும். ஆனா இதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப அந்த உட்கட்சியிலேயே சில பிரச்சனைகள் இருக்கு. அஜித்தான்ற ஒரு புள்ள கூட இப்ப சூசைட் பண்ணிக்க போச்சு. சூசைட்லாம் பண்ணிக்க போல, அவங்க வந்து தலைவரோட 15 மாத்திரம் அது என்ன பண்றதுங்க. இப்போ நான் சொல்லிட்டுங்களா, எவ்வளவு பேர் தலைவரை பார்க்கணும், தலைவரோட ஒரு போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க தலைவரோட பயணிச்சிருக்காங்க. அது நல்ல அரசியல் வந்து நம்ம அரசியலா எடுத்தீங்கன்னா பெரிய அரசியல் பயணம் பண்ண வேண்டியது எல்லா கட்சியிலயும் எல்லாத்தையும் நடக்கிறதா. ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கணும். இப்ப நான் வந்து தலைவரை பார்க்கணும் ஒரு முயற்சியில பண்றேன், எனக்கு ஒரு தலைவர் ஒரு போட்டோ கொடுத்துட்டாரு, அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆனா எனக்கு போட்டோ கொடுத்துட்டாரு, நான் வந்து அதுக்கோசரம் கொடுத்துட்டாரு, இனிமே எனக்கு அதோட நம்ம இன்னும் பெட்டர் பண்ணணும். நம்ம தலைவருக்கு இன்னும் நம்ம மக்கள்கிட்ட இன்னும் சேர்க்கணும். நம்ம தலைவரை எப்படி எடுத்துட்டு போய் கொண்டோம். இப்ப நான் எடுத்துட்டு போறேன், இப்ப இங்க வரேன், இப்ப வேற யாருன்னா இருந்தா என்னப்பா எல்லா ஐடியும் இது நான் வர டெலிவரி கொடுக்குறேன். அவங்க அந்த அந்த ஒரு செகண்ட் கூட என் தலைவர் முகத்தை பார்க்க மாட்டாங்களா, ஒரு செகண்ட் இந்த தமிழக வெற்றி கழகத்தை பார்க்க மாட்டாங்களா, எங்க கட்சி சிம்பிளை பார்க்க மாட்டாங்க. அதுதான் எங்களோட எடுத்துக்கொண்டு செல்லும். அவங்க அது பார்த்தா போறோம். இப்ப நான் போற சிக்னல்ல நிற்பேன், எல்லாரும் படிப்பாங்க, வாசகத்தை படிப்பாங்க, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்க வச்சு படிப்பாங்க இல்லையா, அது போதும் எங்களுக்கு. படிக்கட்டும், படிச்சாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஓகே இது இன்னும்
ஒரு மாற்றம் உண்டு. கண்டிப்பா இவங்க எங்களோட கொள்கை தலைவரோட அந்த இது எடுத்தாலே ஜாதி மத பாகுபாடு இல்லாத அரசியல், சமத்துவ அரசியல் சொல்லும் போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது எந்த ஒரு இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள்ல இருந்து காப்பி அடிச்சாங்க, உங்கள்தான் காப்பி அடிச்சுக்கிறது, காப்பி அடிக்கல. மக்கள் கிட்ட யாரு எடுத்துன்னு போய் சொல்றாங்க அதுதான் முக்கியம். மக்களுக்கு யாரு எடுத்துன்னு போய் சொல்றாங்க, நம்ம சொல்லிட்டு அதிமுக வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருச்சுல விஜய், இது வரைக்கும் கண்டுக்காதவங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக பாஜக எங்களுக்கு தேவைங்க, மக்களோட கூட்டணியா இருக்கிறோம். யாரு விமர்சனம் பண்றோம் விமர்சனம் பண்ணிட்டு தலைவர் சொல்றது அதான் நான் ஒரு படத்துல சொல்லி இருப்பாரு, புசு பேத்துற கும்முனோ சும்மா கடுப்பேத்துற கம்முனு இருந்தா வாழ்க்கை சம்முன்னு போன்ட்டார். அதே போல என் தலைவர் சொன்னது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒவ்வொரு விஷயமும் வந்து எனக்கு இந்த தருணத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தலைவர் நானே வந்து கிட்டத்தட்ட போன ஜனவரி மாசம் இதுக்கு மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு. அந்த டைம்ல என்ன பண்ணாருன்னா, தலைவருக்கு அந்த டைம்ல ஆதவ் சார் எல்லாம் வரல. அது அப்புறம் தான் ஆதவ் சார் அன்னைக்குதான் வந்து மீட் பண்ண போறாரு தலைவரை. தலைவர் பணியூர்ல மீட்டிங் முடிக்கிறாரு, மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டு அந்த டைம்ல அவர் வண்டி அந்த ஷிப்ட் வண்டி பின்னாடி கிட்டத்தட்ட 25 பேர் பைக்ல வராங்க. தலைவர் வந்து அவர் பட்டினப்பாக்கம் போனோம், ஆதவ் பட்டினப்பாக்கத்துல இருக்காரு. ஆனா தலைவர் அந்த டைமுக்கு என்ன பண்ண, இவங்க எல்லாரும் நம்ம பின்னாடி வராங்க, டிராபிக் இடைஞ்சல் வரும், ரொம்ப பிரச்சனை வரும். இதனால நமக்கு அவரை பத்தி யோசிக்கல, எதனா வந்து இடத்துல வந்து வண்டியில விழுந்துக்கணும், இடிச்சுக்கணும், ஆர்வத்துல பண்ற இதை வந்து நிறைய பண்ணக்கூடாது. என் தலைவருக்கோசம், ஒரு தலைவர் முகத்துக்கோசம் நீங்க எல்லாம் இதை வந்து ஃபர்ஸ்ட் தலைவர் வண்டியை ஃபாலோ பண்ணாதீங்க. தலைவர் நம்ம கூட தான் இருக்க போறாரு இனிமே, அதை புரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு என்ன நடந்தா அந்த டைமுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க, நான் கூட யோசிக்கல. டக்குன்னு அவர் வண்டியை திருப்பி நீலாங்கரை வீட்டுக்கு போயிட்டு 10 நிமிஷம் வண்டி நீலாங்கரையில வண்டி உள்ள விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்களா, பசங்க எல்லாம் வண்டியில் போயிட்டாங்க, அப்புறம் மறுபடியும் கிளம்பி ஒரு பட்டம்பாக்கம் வந்தார். அப்ப அந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பு வேணும். நான் எப்படியெல்லாம் இருந்துப்பா, நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவர்னா அவர் ஒருத்தர் தான். ஆடியோ லான்ச்ல வந்து இல்ல தனியா நம்ம எனக்கு தனியா வந்திருக்கோம், அணியா தானே வரப்போறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா கூட்டணி இன்னும் ஏதோ அறிவிக்காம இருக்காரு. மக்களோட கூட்டணிங்க, அணிதானே, மக்கள் தானே, மக்களோட கூட்டணிங்க, மக்கள் கூட்டணிக்கு வருவாங்க. அவரு விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டாரு, அது மறுபடியும் கேட்டிருக்காங்க. விக்கிரவாண்டியிலே எங்க தலைவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாருங்க. சொன்னதுதான், மக்களுக்கு இது செய்வேன்னா செஞ்சே தீர்வாரு. அவர் எப்படிப்பட்ட இது, நீங்க என்ன வேணா கொடுங்க அவர் செய்வார். ஆனா அந்த இலக்கு அவர்கிட்ட இருக்கு, அதை புரிஞ்சுக்காதவங்க தெரியாது. நாங்க பாத்துட்டோம், அவர் கண்டிப்பா செய்வார், அவர் சொன்னதே செய்வார். சிபிஐ வழக்குலாம் போய் வந்தாரு இல்லையா, சட்டை போட்டாரு, வெள்ளை சட்டை போட்டாரு, யாரு தகிரி இருக்காதுங்களா? கருப்பு சட்டை போட்டு சிபிஐ இது உள்ள போறது தகிரி இருக்கா? ஒண்ணுமே இல்ல. ஒருத்தர் பனியன் போட்டு கருப்பு கலர் பனியன் போட்டு வண்டியில அவசரப்படுறதுலாம் நம்ம பாக்கலையா? எல்லாம் நம்ம பாத்துறாங்க. நாங்க எல்லாம் தெளிவா இருக்கு. சட்டை உள்ள போன போது வந்து எதிர்ப்பு இருந்ததாவும், வெள்ளை சட்டை போட்டு சிக்னல் கொடுத்தாச்சு கூட்டணி அவங்க கூட, அதெல்லாம் கிடையாது. ஊர்ல 1008 பேசிட்டேங்க, இந்த பேசுறவங்கள விடுங்க. தலைவர் கழக சார்பா எப்ப ஒரு அறிக்கை வருதோ அன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனா தலைவர் எடுக்கிற முடிவுதான் எல்லாத்துக்கும். அவர் கரெக்டா யோசிப்பாரு, மக்களுக்கு யாரு சேர முடியும், மக்களோட எப்படி கூட்டணி இருக்கும், மக்கள் என்ன விருப்பப்படுறாங்க, அதை எல்லாமே புரிஞ்சிட்டு இருக்காரு. மிக விரைவில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் எண்டுக்குள்ள எல்லாமே கிளியரா டீட்டெயிலா தெரிஞ்சிடும். சரி, யாரு கூட கூட்டணி வைக்கிறவங்க தலைவர் மக்களோட கூட்டணி வச்சாலே பெரிய கட்சி தாங்க. கூட்டணி வேற யாரு கூட வேணாம், யாரு மக்கள் தாங்க பெரிய கூட்டணி. ஓட்டு போடாம யாருன்னா ஜெயிக்க முடியுமாங்க? யாரு இப்ப நான் கூட்டணி வைக்கிறேன், அவங்க கூட இவங்க கூட கூட்டணி வச்சா ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போட போறாங்க தெரியல. யாருக்கு ஓட்டு போடுறது? இப்போ நான் நிறைய இடத்துல பாக்குறேன், டிஎம்கே ஆளுங்களும் ஏடிஎம்கே ஆளும் உறுப்பினர் கார்டே போட்டு வச்சிருக்காங்க, அப்ப அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இல்ல. அவங்க வீட்டுல நான் இப்போ ஒருத்தர் அவர் வீட்டுல வந்து ஏடிஎம்கே அவர் வீட்டுல 10 பேர் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வீட்டுல முக்கியமா அந்த தலைவர் மட்டும்தான் ஓட்டு போட போறாரு ஏடிஎம்கேக்கு. அந்த 9 பேர் போட போறது டிவி கேக்கு. புரியுதுங்களா? இதுதான் மக்கள். 9 பேர் என்னதான் ஞாபகம் வந்துச்சு. என் வீட்டுல 9 பேரு வேற யாருன்னா வந்து என் வீட்டுல டிவி கேக் ஓட்டு போறேன்னா விஷம் வச்சிருன்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லுச்சு. அந்த மாதிரி யார சொல்லி சொன்னாங்க, விஷம் வச்சிரு. அதே என் கட்சிக்காரங்க வந்து அந்த மாதிரி சொல்றதோ, ஒரு மக்கள் கிட்ட போய் தவறான விஷயம் செய்யறதோ என் தலைவருக்கு சுத்தமா பிடிக்காது. புரியுதுங்களா? இன்னைக்கு கூட நான் சொல்றேன், நீங்க அஜிதா பத்தி கேட்டீங்க, அவங்க அன்னைக்கு அந்த காரை மறைக்காம ஒரு பொறுமை தாங்க முக்கியம். பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. பொறுமை இழந்தா நிறுத்தி ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம். அதுதாங்க சொல்றேன். வராரு தலைவர், உங்களுக்கு தலைவர் பத்தி நல்லா தெரியுமா தெரியாதா? அப்போ அந்த வண்டி வரட்டும், உள்ள போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு பேசுவாரா இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க முடியட்டும். வர்ற வண்டியை மறைச்சா அவருக்கு ஒண்ணு என்ன சொல்வாரு, வண்டியை மறைக்கிற அளவுக்கு ஒரு வண்டியை மறைக்க கூடாது. யாரா இருந்தாலும் வண்டி மறைக்க கூடாது. நீங்க வந்து அவர் வந்த அப்புறம் உள்ள வந்தவரும் பேசலாம், உங்களுக்கு இல்லாத பவர் இல்ல. இவங்க புரியுதுங்களா? நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க,
குஷியானது பின்வாசல் வழியா வெளியே அதுதான் போனாங்க. சொல்றேன், சில அரசியல் காரணம் இருக்கும். ஒரு டீடைல்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இப்போ நீங்க ஒரு உங்களோட மீடியா எங்க இருக்கு, அடுத்தவங்க மீடியா இருக்கு, அந்த இடத்துல என்ன மாதிரி நிலவரம் இருக்கு, நிலவரத்தை பார்த்துட்டு தாங்க எல்லாமே எடுக்க முடியும். எடுத்தவங்க கவுத்தன்னு பேசிட்டு வச்சுக்க அரசியல் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொன்னது என்னன்னா, கனிமொழி அவங்க இருக்கிற தொகுதியில வந்து அவங்க எம்பியா இருக்காங்க, அவங்களை எதிர்த்து நான் வந்து பயங்கரமா வேலை செய்வேன், அந்த அளவுக்கான நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் வேலை செய்யலன்னாங்க, எல்லா மாவட்டத்திலும் எல்லா இடத்துலயும் வேலை செய்யறாங்க, வேலை செய்யாதவங்கள சில இடத்துல இந்த மாதிரி பேசதான் செய்வாங்க. இப்ப என் வண்டியை பார்த்து என்னைய கூட டிஎம்கல என் பையனுக்கு பண்றேன், என் கூட வரையாப்பா, எங்களோட வாப்பா கூப்பிடதான் செய்வாங்க, நம்மள வைக்கதான் செய்வாங்க. ஏன்னா உங்களை கூப்பிட்டுருக்காங்களா? என்ன கூப்பிட்டுருக்காங்க, யாரு கூப்பிட்டது? டிஎம்கேல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் போற வர எனக்கு கூட அதான் சொல்றேன்ல, நல்லா ஃபர்ஸ்ட் நான் பைத்தியக்கார ஏன்டா இது போட்டாலும் இப்படியே கேட்பாங்க. ஏன் அவங்க அப்பா அம்மா, நான் சொல்லுவேன் ஒரே அப்பா அம்மா எனக்கு தெரியும் எங்க இருக்கிறாங்க, அவரு என் தலைவர், மக்கள் இடத்துல தெரியணும், மக்களுக்கு அவர் நல்லா ரீச் ஆகணும். அப்பதான் நாங்க குறுகிய காலத்துல வந்திருக்கோம். 50 வருஷம் ஆண்டாச்சுக்கு நான் ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. குறுகிய காலத்துல வந்திருக்காங்க, அவங்களுக்கு குறுகிய காலத்துல மக்கள் கிட்ட தெரியணும், தெரியும், அது தெரிய வைக்க கடமை எங்க கிட்ட இருக்கு. அது தெரிய வைக்க அதுக்கான வேலையை நாங்க பிஜேபி எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாருங்க. நம்ம தான் தெரியல, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காரு. இல்ல எங்கேயுமே பேசுறதுல, சென்சார் போர்டுலயும் பேசல, ஒரு நிமிஷம் பேசுங்க. சென்சார் போர்டு யாருக்கிட்ட இருக்கு? கேவிஎன் ப்ரொடக்ஷன். இவர் ஒரு படம் நடிச்சிட்டாரு, படம் நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய வேலையா இருக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன். அவங்க கோர்ட்ல போடுறாங்க, அவங்க தானே பாக்கணும். திருப்பரங்குன்றதுக்கு எதுவுமே பேசாம, திருப்பரங்குன்றதுக்கு அதிமுக பேசிட்டு இருக்கு. அவங்கதான் சொல்றாங்க நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்களை பார்த்து பயப்படுறாங்க. நாங்க எதனா சொல்லுவோமா, நாங்க என்ன சொல்லுவோம், அப்ப எதனா சொல்லிட்டோம்னா இவனுக்கு வேலையே கிடையாது, எதனா சொல்லிடணும். எங்க தலைவர் சொல்லிட்டாரு, நீங்க மக்களுக்கு போய் என்ன மக்கள் இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு அதை செய்யுங்க, அதை செஞ்சுட்டே இருக்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கரெக்டா. திருப்பரங்குன்ற மக்கள் பிரச்சனை இல்லையா? மக்கள் பிரச்சனை தாங்க. அந்த மக்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தாங்க ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்போ முதல்வர் இருக்காரு, அவரால தீர்க்க முடியாதா? நான் கேக்குறேன், ஒரு முதல்வர் இருக்கிறாரு அந்த இடத்துல போகாம சொல்றேன், அவரால் பண்ணணும்னா பண்ணலாங்க. இப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல இப்போ ஒண்ணுமே இல்ல, காவல்துறை கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு, பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு அரசியல் பண்றாங்க, அரசியல் இது வந்து மக்கள் தெளிவா இருக்காங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்கோசம் யாரும் பண்ணல, அரசியல் பண்றாங்க. அவ்வளவுதான். மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த எண்ணம் யாருக்குமே இல்ல. அரசியல் பண்றாங்க, எதுல எவ்வளவு வரும், எதுல எவ்வளவு போட்டுக்கலாம், அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்காங்க. என் தலைவருக்கு அதெல்லாம் கிடையாது. இது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி, சமத்துவ கிறிஸ்துமஸ்னு ஒண்ணு நடத்தினாரு. அதே சமயம் இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, வடக்கு சைடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சை அடிச்சு உடைக்கிறது, கிறிஸ்துமஸ் பண்டிகையில வந்து கொளுத்துறது, அந்த வியாபாரி எல்லாம் பண்றதுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் எதிர்த்து பேசாமலே இருக்காங்க. யார் பண்றது? அததான் சொல்றேங்க, நாங்க எதிர்த்து பேசினாலே எங்களை ஏதோ சொல்றீங்க, தரமட்டமா ஆக்கிறீங்களே. இங்க வடக்குல ஆள்றது இந்த பிஜேபி ஆளக்கூடிய கும்பல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. அவங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசவே இல்லையா? என்ன கேக்குறேன்னா, நார்த் சைடு விட்டுருங்க, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டை நம்ம தமிழ்நாடு இந்தியால தானே இருக்கு. தமிழ்நாடு இந்தியால இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு முதல்வர் இருக்காரு. ஆமா, இருக்காரா இல்ல? அவரு என்ன பேசுறாரு? கண்டிச்சு போயிட்டு இருந்தாரு. அவரு கண்டிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியாரு. இத ஒரு விஷயத்த நடக்க விடாம தடுக்க வேண்டிய கடமை யாருக்கிட்ட இருக்கு? அது பிரதமர் கையில இருக்கு. அது ஏன் பண்ணல? பிரதமர் தான் பண்ணல. அதை பத்தி விஜய் ஏன் கேட்கல? பிரதமர் இதை பண்ணல அப்படின்னு, பிரதமரு பிஎம் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசலையே. நீங்க சொல்றது எல்லாம் நியாயமா இருக்கு. பிஎம் சார் ஏன் பண்ணலன்னு கேட்கணும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இவரை வந்து எது பேசினாலும் எதனா பேசினா அவரு வெளியே வர மாட்டாரு. இவங்க கிட்ட மீட்டிங்க பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு. சோ எத்தனை விஷயம். ஆனா ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் அவர் வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டத்திலயோ ஒரு நிகழ்ச்சியிலயோ பேச வேண்டியதை கரெக்டா தரமா பேசிட்டு போயிடுறாரு. புரியுதுங்களா? யாரே வந்து இவங்க விட்டு அவங்கள விட்டு விடாரு. ஒரே வார்த்தை சொல்றாரு, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. ரெண்டும் கரெக்டா இருக்காரு. அரசியல் எதிரியா நீங்க பிஜேபி பத்தி எதிர்த்து பேசணும்னா 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும், அப்ப கடுமையா எதிர்ப்பாரு பாராளுமன்ற தேர்தல். ஆமா, நம்மளுக்கு எங்க எப்ப பேசணும்னு அவர் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அது வரைக்கும் மக்களுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் கண்டுக்க மாட்டாரு. அப்படி கிடையாது. மக்களுக்கு என்ன பிரச்சனை? பிஜேபி பிஜேபி மக்களை ஒண்ணுமே இல்லங்க. நான் கேக்குறேன், ஏடிஎம்கே வந்து யாரை எதிர்த்தாங்க? ஏடிஎம்கே அம்மா புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்கல்ல, யாரை எதிர்த்தாங்க? திமுக. இன்னொரு பக்கம் பிஜேபி எதிர்த்தாங்க. கூட்டணியே இல்லன்னா கூட்டணியே இல்ல. இன்னொரு காலத்துல இந்த மோடியால் ஏடியான்னு கேட்டவங்க கிட்ட யாரு இப்ப இருக்கிறாங்க? ஏடிஎம்கே தான். அப்ப நீங்க யோசிங்க, அரசியல். புரியுதுங்களா? இவங்க வேணும்னா இப்ப காலில் விழுந்துப்பாங்க. வேணானா ஒருத்தர் அப்போ அண்ணாமலை இருக்கும்போது பாரதிய ஜனதா எப்படி இருந்தது பாருங்க, இப்ப எப்படி இருக்குது பாருங்க. புரியுதுங்களா? இந்த விஷயம் ஒரு மக்கள் கிட்ட எதனா எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு ஒரு தெளிவான எதனா அரசியல் பண்ணோம்னா பிடிக்காது.
சப்போஸ் அண்ணாமலை வந்தா விஜய் கூட்டணி வச்சிருவாரு அவர் கூட? சத்தியமா இல்ல. இல்ல. ஒரே நோக்கம் தான். அண்ணாமலை வந்தாருன்னா பிஜேபியோட இல்ல, அண்ணாமலை தனிச்சா வரட்டும். அண்ணாமலை தனிச்சா இருந்தா எங்க கட்சியில நாங்க இணைச்சுப்போம். அண்ணாமலையே டிவி கேட்கலாம்னு கூப்பிடுறீங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். என் தலைவர் சொன்னது என்ன தெரியுமா? டிஎம்கே அரசியல் எதிரி, பிஜேபி கொள்கை எதிரி. அந்த கட்சி தான். அதுக்குள்ள இருந்து யாரும் என்ன, இப்போ டிஎம்கேல இருந்து விலைக்கு வரவங்க இருப்பாங்க, அதிமுக விலைக்கு இருப்பாங்க. அவங்க சொல்லல, விலைக்கு வரவங்க என் கூட வந்து இணைஞ்சுக்கிறோம், நாங்க அரவணைச்சுப்போம். எங்களோட வந்து யாரு வேணாலும் இணைஞ்சுக்கிறோம், அரவணைச்சுப்போம். ஆனா திமுகவும் பாரதிய ஜனதாவும் எந்த கொண்டையோ தலைவர் கூட்டணியோ இல்ல அவங்க கூட பேச்சுவார்த்தை இருக்காது. மக்களுக்கு பிரச்சனைனா கண்டிப்பா குரல் கொடுப்பாரு. இப்ப ஊடகங்கள்ல நிறைய பேர் வந்து விஜய்க்கு எதிராகவே விமர்சனங்கள் போட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஊடகத்தை எல்லாம் மொத்தம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஊடகத்தை மொத்தமா வாங்கி வச்சுக்கிறாங்க. எங்களை என்ன யூடியூப் சேனலுக்கார போட்டா கூட தூக்கி ஜெயில வச்சிருக்காங்க. யூடியூப் சேனல் என்ன போட கூட தூக்கி ஜெயில வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்குது, கிளியரா தெரியுது. ஏங்க நான் அதே சொல்றேன், 50 வருஷமா பண்ணிட்டாங்க, எதுவுமே தெரியாத இருந்தாங்க. இன்னைக்கு கிளியரா இருக்கிறாங்க. ஏன்னா கையில கையில ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. எல்லாமே அடுத்த செகண்டே தெரிஞ்சது. இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன லைவ்ல போயிட்டு இருக்கு, இன்னைக்கு முதல்வர் என்ன பண்ணாரு, பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே லைவ் அப்டேட் இருக்கு. அதனால வந்து இப்போ அப்பெல்லாம் வந்து எப்ப நியூஸ் பேப்பர் வருமா, ஆல் இண்டியா ரேடியோல சொல்லுவாங்களான்னு தான் தெரியும். ஓட்டு போடுங்க, போய் போட்டு வந்துடுற மக்களுக்கு தெளிவு கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் தெளிவா இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கிட்ட எவ்வளவு வாங்கிக்கணும், வாங்கினாலும் எங்க ஓட்டு போடணும்னு கிளியரா இருக்கிறாங்க. வாங்க வேண்டியது வாங்கினாலும் ஓட்டு புரிய வேண்டிய விழும், அவ்வளவுதான். ஏன்னா யாருக்கும் காசு யாரோட காசு, நம்ம வரி காசு தாங்க நம்ம கொடுக்குறோம். நம்ம ₹1 காப்பி தூள் வாங்கினா அது 2 காசு நம்மளுக்கு அதுல இருந்து வரி பிடிக்கிறாங்க. அப்ப வரி காசு எங்க இருந்து? நம்ம தானே கொடுத்து வாங்குறோம், நம்ம கிட்ட தானே கொடுக்குறாங்க. கொடுக்கட்டா, நம்ம காசு நம்மளுக்கு தானே வருது, வாங்கிக்கோங்க. ஓகேண்ணா, சூப்பரா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து ஒரு விசில் ஊதுங்க. ஓகேண்ணா.